fraction. So types of fraction பார்த்துட்டுருக்கோம். இது வரைக்கும் யூனிட் fraction, proper fraction, like fraction and unlike fractions பார்த்துருக்கோம். இப்போ வந்து mixed fractions பார்க்க போகிறோம். So mixed fraction ஓட definition பார்த்தீங்கன்னா it is a mix of whole number and proper fraction. For example, நம்ம இங்கே எடுத்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 2 3/4 which means இங்கே 2ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா it is a whole number. 3/4ன்னு பார்த்தீங்கன்னா it is a fraction. ஃப்ராக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் இங்கே எப்படி இருக்கணும், இந்த ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கணும்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ நமக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட கண்டிஷன் தெரியும். நியூமரேட்டர் ஷுட் பி லெஸர் than த டினாமினேட்டர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 less than 4. ஸோ இந்த மாதிரி தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து இருக்கும். இது வந்து இந்த ஃப்ராக்ஷன் வந்து இட் ஷுட் பி a ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ 2 3/4 இதோட மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 + 3/4. ஸோ இங்கே 2ன்றது வந்து ஒரு ஹோல் நம்பர் ப்ளஸ் 3/4. ஸோ 3/4ன்றது ஃப்ராக்ஷன். பட் மேக் ஷியோர் இது என்ன ஃப்ராக்ஷனாக இருக்குன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட கண்டிஷன் தெரியும். இப்போ இங்கே 3ன்றது வந்து நியூமரேட்டர், 4ன்றது வந்து டினாமினேட்டர். நியூமரேட்டர் மஸ்ட் பி லெஸர் தேன் டினாமினேட்டர். ஸோ நியூமரேட்டர் லெஸ் தென் டினாமினேட்டர். 3 வந்து லெஸ் தென் 4. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஹோல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர் அண்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கலாம். ஸோ சேம் எக்ஸாம்பிள் தான் வந்து இப்போ நம்ம பிக்சரில் பார்க்க போகிறோம். 2 3/4 which means 2 + 3/4ன்னு பார்த்தோம். ஸோ இந்த 2ன்றது வந்து ஒரு ஹோல் நம்பர்னு பார்த்தோம். தென் 3/4ன்றது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பார்த்தோம். ஸோ 2 ஹோல் அப்படின்றது, ஸோ இந்த ஒரு சர்க்கிள் வந்து நம்ம 1 ஹோல், இன்னொரு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 1 ஹோல். இந்த சர்க்கிளில் வந்து நீங்கள் கேக் ஆரல்ஸ் பீட்சாவாக கூட அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ 1 ஹோல் பீட்சா அதான் வந்து 1 மீனிங். இன்னொரு ஹோல் பீட்சா அதான் வந்து 1 மீனிங். ப்ளஸ் இது வந்து 3/4. 3/4 நம்ம வந்து முக்கால்னு சொல்லுவோம். ஸோ 3/4. ஸோ இது எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1 ஹோல், இது ஒரு 1 ஹோல். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 2. ஸோ அதான் வந்து 2 ஹோல் நம்பர்னு பார்த்தோம். ப்ளஸ் 3/4ன்றது முக்கால் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்டையர் சர்க்கிளில் நம்ம முக்கால் மட்டும்தான் ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1/4 பார்ட், இது வந்து ஒரு 1/4 பார்ட், இது வந்து ஒரு 1/4 பார்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/4 + 1/4 + 1/4 which is equal to, இதோட கேல்குலேஷன் பாருங்கள் எப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ 4 1/4 சேர்ந்தது தான் வந்து 1 ஹோல், அது நமக்கு தெரியும். ஸோ இங்கே 3 1/4 தான் போட்டிருக்கோம். பிகாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 3/4 தான். ஸோ இது எப்படி எழுதலாம்னா 3/4. பிகாஸ் இது எப்படி வந்ததுன்னா இது காமன் டினாமினேட்டர் இருந்ததுன்னா நியூமரேட்டரை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ 1 + 1 + 1 3/4. ஸோ அதனால தான் இங்கே 3/4. ஸோ இந்த 1 ஹோலே வந்து இது நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இது எப்படி வரும்னு பார்க்கலாம். இந்த 1 ஹோல் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு பாருங்கள். டினாமினேட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. அதனால தான் 4 ஈக்குவல் பார்ட்ஸ் நம்ம டிவைட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, 4 ஈக்குவல் பார்ட்ஸ் 1 2 3 4. 4 ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸ் 1 2 3 4. ஸோ இங்கே டினாமினேட்டர் என்ன நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணீங்க. 4 ஈக்குவல் பார்ட்ஸ். பட் இங்கே நம்ம எல்லாத்தையும் ஷேட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம இங்கே எடுத்துக்கிறது 1 ஹோல் எடுத்திருக்கோம். இங்கே 3/4னால 3 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 1 ஹோல் அப்படின்றனால எல்லாத்தையுமே நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பீட்சா ஆரல்ஸ் கேக் எடுத்துக்கோங்க. ஸோ 4 பீசஸ்மே நம்ம எடுத்திருக்கோம். அதனால தான் இதை வந்து 4மே நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். இது 1 ஹோல் அப்படின்றனால தான் இதை நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 + 1 2 ப்ளஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3/4 which means டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதுதான் வந்து நீங்கள் ஈக்குவல் பார்ட்ஸை கட் பண்ண சொன்னால் அதனால தான் இங்கே வந்து 4 ஈக்குவல் பார்ட்ஸ் கட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4. பட் நியூமரேட்டரில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், நம்பர் 3 இருக்குது. அதனால தான் 3 பார்ட்ஸ் மட்டும் ஷேட் பண்ணியிருக்கோம். 1 2 and 3 3 பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ டினாமினேட்டர் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் கட் பண்ணணுன்றது ஹோல். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ் எத்தனை கட் பண்ணியிருக்கோம் 1 2 3 4. ஸோ அதான் டினாமினேட்டர் 4. எத்தனை பார்ட்ஸ் ஷேட் பண்ணியிருக்கோம் 1 2 and 3. அதனால தான் 3/4. ஸோ இந்த ஹோல் பீட்சாவில் நம்ம எத்தனை, இந்த முக்கால் பீட்சா மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். 3/4 பீட்சா மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணல. ஸோ which means இது மட்டும்தான் வந்து 3/4. ஸோ இந்த ஷேடட் பார்ட் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ 1 + 1 இது ரெண்டையும் சேர்த்திங்கன்னா 2 2 + 3/4. ஸோ இதுதான் வந்து 2 3/4. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கணும். மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸ்க்கு வந்து இதுதான் வந்து எக்ஸாம்பிள். 2 3/4 மீன்ஸ் 2 ஹோல் திங் ப்ளஸ்
3/4 இந்த முக்கால் இதை ஷேடட் பார்ட் வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சர்க்கிள் கொடுத்து ஷேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி 3 பார்ட் ஷேட் பண்ணியிருந்தாங்க 3/4. இப்போ 2 ஷேட் பண்ணியிருந்தாங்கன்னா 2/4 which is half. ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒன் ஹோல் எப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருந்தேன் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் கட் பண்ணுறோமோ அதுதான் வந்து டினாமினேட்டர் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ 4 ஈக்குவல் பார்ட்ஸ் போட்டுருக்கேன். எத்தனை பார்ட் ஷேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 ஆல் 4 ஷேடாக இருக்குது. ஸோ 4 / 4 உங்களுக்கு தெரியும் 1. ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே இங்கே வந்து ஒன் ஹோல் பார்ட்னு சொல்கிறோம். ஒன் ஹோல் பார்ட் மீன்ஸ் எல்லா பார்ட்டையும் தான் ஷேட் பண்ணணும். ஸோ அதனால தான் ஒன் ஹோல் பார்ட். ஸோ இங்கே ஏன் 3/4 போட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து 1/4. இப்போ இந்த ஷேட் பண்ணியிருக்க எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/4 1/4 1/4 1/4. ஸோ 4 1/4 சேர்ந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் 4/4 which is equal to 1. ஸோ அதனால தான் ஒன் ஹோல் பார்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 1/2 which means மிக்ஸ் நம்பர் பார்த்தா இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர் அண்ட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லி பார்த்தோம். 1 ஹோல் நம்பர் ப்ளஸ் இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பிகாஸ் நியூமரேட்டர் இஸ் லெஸர் than டினாமினேட்டர். ஸோ ஒன் ஹோல் நம்ம எடுத்துக்கும் போது என்டையர் போர்ஷனுமே நான் ஷேட் பண்ணியிருக்கேன். மீதி என்னென்னா இப்போ இந்த ஒரு பீட்சாவை நம்ம ஹாஃபாக டிவைட் பண்ணிங்கன்னா இந்த போர்ஷன் ஆர் இந்த போர்ஷன் தான் லெஃப்ட் ஓவர் இருக்கும். அந்த போர்ஷன் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் 1/2. ஸோ இந்த 1/2 என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2ன்றது வந்து இந்த என்டையர் பீட்சாவை வந்து எத்தனை ஈக்குவல் ஹாஃப் வந்து டிவைட் பண்ணணும்னா 2 பார்ட்ஸை டிவைட் பண்ணணும் 1 and 2. பட் இங்கே ஒன் ஹோல் இருக்குனால நம்ம என்டையர் எதையுமே எடுத்திருக்கோம். இது எப்படி 1 வந்ததுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ்னு பாருங்கள் 2. அதனால 2 போட்டிருக்கோம். எத்தனை பார்ட் ஷேட் பண்ணியிருக்கோம் 1 and 2. ஸோ 2/2 is equal to 1. அதனால தான் இங்கே வந்து ஒன் ஹோல் பார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் இது எப்படி ஹாஃப் வந்ததுன்னு பாருங்கள். இந்த ஹோல் பீட்சா இருக்குது. எத்தனை பார்ட்ஸ் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் டினாமினேட்டர் தான் எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணுறோம் அப்படின்றது டிசைட் பண்ணோம். ஸோ 2 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணியிருக்கோம். எத்தனை பார்ட் வந்து ஷேட் ஆகணும் நம்ம 1 கொடுத்துருக்கனால ஒரு பார்ட் ஷேட் ஆகும். ஸோ அதனால தான் ஹாஃப். ஸோ இந்த ஹாஃபை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹாஃப் பிக்சர் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இதை போட்டு இந்த ஒன் சைட் மட்டும் ஷேட் பண்ணாலும் தான் ஹாஃப் தான் மீனிங். ஸோ இங்கே ஹாஃப் மட்டும் காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பார்ட். ஸோ இந்த என்டையர் பீட்சாவை நீங்கள் ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ஹாஃப். ஸோ 1 + 1/2. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா 1/2. ஸோ இந்த ஷேப்க்கு நம்ம மிக்ஸ் நம்பர் வந்து இப்போ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேப் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ நம்ம வந்து இதில் எத்தனை ஹோல் இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே எத்தனை பார்ட் ஷேடாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ஹோல் இந்த ரெண்டுமே வந்து ரெண்டு ஷேப்புமே வந்து ஃபுல்லாக ஷேடாக இருக்குது. விச் மீன்ஸ் இது ஒரு ஒன் ஹோல் இது ஒரு ஒன் ஹோல். ஸோ 1 + 1 is equal to 2. ஸோ ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் பார்ட் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பார்ட் வந்து இப்போ நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ இதுக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வரும். ஸோ டினாமினேட்டர் தான் ஃபஸ்ட் நம்ம எப்பயுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ டினாமினேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸ் அதை டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ எல்லா பிக்சர் த்ரோட் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க 3 ஈக்குவல் பார்ட்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் 1 + 1 2. ஸோ இந்த ஃபிகர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். இதில் வந்து எத்தனை பார்ட் ஷேடாக இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 பார்ட்ஸ் இருக்குன்றதுனால 3 போட்டிருக்கோம். எத்தனை பார்ட் ஷேடாக இருக்குது 1 and 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து 2/3. ஐ ஹோப் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை ஹோல் இருக்குன்னு பாருங்கள். த்ரோட் இது ரெண்டு தான் வந்து ஃபுல்லாக ஷேடாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஷேட் ஆகலை. ஸோ 1 1. ஸோ இது எத்தனை ஹோல் நம்பருக்கு 1 + 1 2. ஸோ 2. ஸோ இது வந்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் பார்ட்டில் எழுதணும். ஸோ டினாமினேட்டர் தான் ஃபஸ்ட் எழுதணும். இது எத்தனை பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 ஈக்குவல் பார்ட்ஸ் த்ரோட் பாருங்கள் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே டினாமினேட்டர் வந்து 2. அண்ட் இந்த நம்பரை வந்து எப்படி டிசைட் பண்ணுறது தேர்ட் ஃபிகர் மட்டும் எடுத்துக்கோங்க. பிகாஸ் 1 + 1 2 ஆட் பண்ணி நம்ம ஆன்சர் போட்டுட்டோம். தேர்ட் ஃபிகரில் எது மட்டும் ஷேடாக இருக்குது ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் ஷேடாக இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் 2 1/2. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.